என்னடா இது டக்குசு உனக்கு வந்து சோதனை? இந்த கரும்பு இவ்வளவு வலுவா இருக்கு, எவ்வளவு பிடிச்சி இழுத்தாலும் வரவே மாட்டேங்குது. ஒரு 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 கரும்பா எப்படி பிடிச்சி போடுறதுன்னு தெரியல. நாம வேற விவரம் கட்டணுமா? கரும்பு வெட்டுற வேலைக்கு வந்து சேர்ந்துவிட்டோம். ஐயா வந்துரு வந்துரு வந்துரு. ஐயோ முதலாளி, முதலாளி வாங்க 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 முதலாளி வாங்க. ஏய்யா, இங்க கரும்பு கூட என்னைய மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிற? உன்கிட்ட நான் என்ன வேலை செய்ய சொன்னா நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? பாவ ராசுகுட்டியோட மச்சாங்கிறதால தான் உன்னை வேலைக்கே சேர்த்துக்கிட்டேன். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா இப்பவே உன்னை வேலையை விட்டு துரத்துறோயா? முதலாளி என்னங்க முதலாளி நீங்க? நான் எதுவும் தப்பா செய்யலையே. இந்த கரும்புல வெட்டி விடுன்னு சொன்னீங்க, அதான் கத்தி கொண்டு வரலையா? ஒன்னொன்னா புடுங்க விடலாமான்னு புடுங்க பாக்குறேன், ஒன்ன கூட புடுங்க முடியல. என்னது, கரும்ப புடுங்கி போடுறியா? ஏ மூளை கட்டவனே, எவனாவது கரும்பு புடுங்குவானாயா? போயா, போய் முதல்ல கத்தியை கொண்டு வந்து வெட்டியா. சரிங்க முதலாளி, மன்னிச்சுக்க முதலாளி. கரும்ப அடியோட தரையோட தரையா இருக்கணுமா, இல்ல மேலாக்க அப்படியே வெட்டி விட்டா போதுமா? அதுவே உனக்கு தெரியாதா? என்னையா எல்லா வேலையும் எனக்கு செய்ய தெரியும், நான் சூப்பரா வேலை பார்ப்பேன்னு சொன்னா? நீ இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்த? ஒன்சாப்பா குடிச்சுக்கிட்டு காவாயில காலை விரிச்சுக்கிட்டு கிடந்துன்னு சொன்னா என்ன பண்ணுவான்னு தெரியல. முன்னபனே கத்தியாவது பார்த்திருக்கே இல்லையா? முதலாளி என்ன முதலாளி நீங்க அது கூடவே தெரியாம இருக்கோம். நீங்க போங்க, நான் எல்லாத்தையும் சரியா செஞ்சிடறேன். போங்க, சம்பளம் மட்டும் ஒரு 100 ரூபாய் சேர்த்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீ முதல்ல வேலையை செய்டா, அப்புறம் சம்பளத்தை கேட்கலாம். அட்லஸே, இதுக்கு மேலே எவங்கிட்டையும் வேலை கெட்டு நம்மளால வாங்கி கட்டிக்க முடியாது. எப்படியாவது இந்த கரும்பு ஓனர்கிட்ட நல்ல பேர் எடுத்துடணும். இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய வேலை. என்ன புடுங்கவும் முடியல, உடைக்கவும் முடியல. மறுபடியும் இவன் என்ன பண்றான்? ஏய் இந்தாருடா. அடே முதலாளி சொல்லுங்க, நீங்க இன்னும் கிளம்பலையா? என்ன முதலாளி சொல்லுங்க, உங்களுக்கு எதுவும் டீ காப்பி வாங்கிட்டு வரணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இந்தா நீ என் கூட வா. உனக்கு கரும்பு வெட்ட வேலையெல்லாம் சரிப்பட்டு வராது. போய் கரும்பு கட்ட சுமந்துக்கிட்டு போய் லோட ஏத்திட்டு வா. முதலாளி நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை நான் சரியா செய்யணும் முதலாளி. சரிங்க முதலாளி, வாங்க முதலாளி போலாம். வேலை தெரிஞ்ச மாதிரியே வீராப்பா போறான், ஆனா ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறான். மேடம் மேடம், வீட்ல யாரும் இருக்கீங்களா? வார இருங்க. அடடே சார், வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? வாங்க. இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல. என்ன சார் நீங்க? உட்காருங்க சார், இப்படி ஊஞ்சல உட்காருங்க. வசந்தி. நானா வசந்தி நானே. போன்ல பேசின சார் நீங்களா? இல்ல நான் தான். அது உங்க டீடைல்ஸ்லாம் எடுத்துட்டு வரீங்களா கொஞ்சம்? உடனே எடுத்துட்டு வரேன். ஆனா ஒரு சின்ன கோளாறு. என்னம்மா, என்னாச்சு? 5 பேர் இருந்தாலும் நீங்க லோன் தரேன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா 5 பேர் இல்ல, நானும் என் நாத்தனா 2 பேர் தான் இருக்கோம். 2 பேர் இருந்தா தருவீங்களா மாட்டீங்களா? 2 பேர் தான் இருக்கீங்களா? ஏமா, உங்ககிட்ட நேத்தே சொன்னல 5 பேராவது கண்டிப்பா இருக்கணும்னு. 5 பேர் இருக்கணும்னு சொன்னேதான். ஆனா எங்க தெருவுல இருக்கிற ஒருத்திக்கும் 1 ரூபாய் கொடுக்க மாட்டாளுவ. வாங்குவாளவள தவிர திரும்ப கட்டுறதுக்கு 1 ரூபாய் குர்த்திக்கு யோக்கியது கிடையாது. சரி, அவளோட சேர்த்து விட்டுட்டு பின்னாடி நம்ம பாடுபடுறதுக்கு பதிலா நம்ம 2 பேர் தான் இருக்கோம்னு சொல்லி, சரி நம்ம 2 பேருக்கு தந்தா பாக்கும், தராட்டி போகட்டும்னு சொன்னா அப்படியே நின்னுகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்களா வந்துட்டீங்க. சரிம்மா, பரவாயில்ல. உங்க 2 பேர் எடுத்துட்டு வாங்க. என்னங்க இப்படி பொழுதானிக்கு ஜாலியா சுத்திக்கிட்டு கிடக்குறிய? வசந்தி ஒரு ஆளா வீட்டுல எல்லா வேலையும் செய்யறாள, பாவம் இல்லையா அவ? முன்னைக்குதான் உன் அம்மா உன் மைனின்னு அவங்களை ஏமாத்தி சாப்பிட்டுக்கிட்டு கிடந்த. இப்ப அடுத்த வீட்டுல தானே போய் இருக்க, அங்கேயாவது எதுவும் வேலை செஞ்சா என்ன? அது ஒண்ணு அடுத்த வீடு இல்ல, அது என் அண்ணன் வீடுதான். நெட்டுப்பண்ணே, சும்மா கிடக்குறவங்களுதான் உன் பக்கத்துல வந்து உட்காந்து ஏதாவது குடும்பத்தை கலைக்கணும், குட்டையை குழப்பணும்னு என் மண்டையை போட்டு கழுவிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏண்டி, உனக்கு நல்லது தானடி சொன்ன? அடிப்பாவி, வசந்திய பத்தி உனக்கு நல்லா தெரியும். உன் மைனி அவளுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கு, அதெல்லாம் மறந்துட்டு அவ என்னன்னா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. நீலாம் அவளுக்கு எவ்வளவு தரும்? சொல்லுடி. கொஞ்சம் கூட ஈனமானமே இல்லாத அவ வீட்டுல போய் உக்காந்துருக்கிய. ஏண்டி நீ எல்லாம் என்னடி உனக்கு சொல்றது? நானு யாருமே உன்னை அங்க போகணும்னு சொல்லவே இல்லையா? எங்க போனோம், யார்கிட்ட பேசணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ ஒண்ணும் சொல்லல. சரி விடு, நான் எதுவும் சொல்லல. அழாத, விடு. நான் நல்லா தானே உட்காந்துருக்கேன். சரி, அழாத. நெட்டா இப்படிலாம் சொல்லாத, எனக்கு நெசமாலுமே அழுவு வருது. ஆமா, உன் அண்ணன் அவ்வளோ முடியாம கிடந்தாரு, அவரை போய் பார்க்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணலையா? உண்மையாவே உன் குடும்பத்தை வெறுத்துட்டியா? இப்படிலாம் கேட்டா நான் அப்படியே மனசு மாறிடுவானா? அவங்க பண்ணதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க. ஏண்டி, நீ தானே அங்க இருந்த? வசந்தி என்கிட்ட எதுவும் சொல்லல நினைச்சுக்கிட்டியா? வசந்தி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. என் புருஷனை, நீ, என் மைனி, என் அம்மா, என் ராம அண்ணா
எல்லாரும் சேர்ந்து அடிச்சு விரட்டி அந்த ஆளை வெளியே துரத்துனதுல இருந்து எல்லாம் எனக்கு தெரியும். போலீஸுக்கு போன் பண்ணதே நீ தானே, சொல்லுடி. சரி சரி சரி, போதும் போதும் போதும், நீ பாட்டு. என்ன நீ பாட்ட? அது இல்ல தங்கம், இத்தனை நாள் வசந்தி வீட்டுல இருக்கிய, அவ உனக்குள்ள எதுவும் போட்டிருக்காளா இல்ல போடலையான்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தேன். நல்லாதான் விதைச்சு விட்டுருக்கா. இனி யாரு சொன்னாலும் நீ கேட்க மாட்ட, நீயா பட்டு திருந்தினாதான் உண்டு. அதெல்லாம் எனக்கு தெரியும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வசந்தி எவ்வளவு நாள் தப்பா நினைச்சது எவ்வளவு பெரிய பாவம்னு எனக்கு இப்பதாண்டி புரியுது. நீயும் என் மைனி கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஆடாத, சரியா? எவ்வளவு தங்க உனைய எங்கதான் தேடுறது? மைனி இந்த இங்கதான் இருக்க, ஏன் தேடுறிய? வா வா சீக்கிரம் வா, வீட்டுக்கு வா. வர மைனி, போங்க போங்க. சீக்கிரம் வாடி, யாரும் உட்காந்துருக்காரு, சரியா? வந்துட்டாரா? வர நெட்டா போயிட்டு வர. உன் சொக்கா கிட்ட சொல்லு, என்கிட்ட காசு இல்ல பணம் இல்ல அது இல்ல இது இல்லன்னு தானே இவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. இன்னும் 2 நாள்ல பாரு இந்த ஊருக்குள்ள தங்கமயிலாம் யாருன்னு தெரியும். ஏன் 2 நாள்ல ஊரை காலி பண்ணிட்டு ஓடியா பாப்பாரு? ஏய் நீ தானடி சொன்ன இன்னும் 2 நாள்ல பாருன்னு, அதுக்கு தாண்டி கேட்டேன். நானா எதுவும் சொல்ல மாட்டேன், நான் செஞ்ச பிறகு தெரியும் எல்லாருக்கும். என்னவோ வசந்தி உன்னைய கோத்து விட்டு வேடிக்கை பாக்குற. சரி சரி தெரியிட்டும் போ போ போ. அடுத்தவங்க நல்லா இருந்தா உனக்கும் உன் சொக்காவுக்கும் பிடிக்காதே. வசந்தி நல்லா இருக்கிறது உங்களுக்கு வயித்து எரியுதுடி. ஆமா, நீ டப்பா டப்பாவா தண்ணியை கொண்டு வந்து ஊத்து. ஓடி என் போக்க தவளை. வாங்கிட்ட எனக்கு என்ன பேச்சு, நீ ஒரு ஆளு. வாங்கிட்டலாம் என் மைனி தாத்தாத்தி இருக்கா பாரு, அவ தான் பேசுவா. ஆளி மூஞ்சி பாரு, நல்ல ஆளி மூஞ்சியும் அறத்த வக்கல. ஐயோ முடியலையே, என்ன இது திடீர்னு இப்படி சொல்ல அடிக்குது. எப்பா இந்த மனுஷன் காலையில எங்க போனான்னு தெரியல. பிள்ளைகளுக்கு வேற பள்ளிக்கூடம் இப்பதான் திறந்திருக்காங்க. ஐயோ அதுகளுக்கு சோறு கூட ஆக்க முடியாது போல என்னால. அம்மா ஐயோ அப்பா, ஐயோ நிக்க கூட முடியல, தலையெல்லாம் கிருன்னு சுத்துது. என்னடி இதே நின்னுகிட்டு இருந்த பொம்பளை அப்படி செஞ்சு விடுறா? அம்மாடியே கண்ணு கருத்து பாருடி, என்ன ஆச்சு? ஐயோ ராசே இங்க வா, உன் பொண்டாட்டி இங்க பாரு சாஞ்சு கிடக்குறாள, என்னன்னு தெரியல. மறிக்குழந்தை என்னடி ஆச்சு? ஏய் அடியே இங்க பாருடி, என்ன ஜுரம் அப்படி நெருப்பா கொதிக்குதே. அம்மா என்னடி இது இம்புடி ஜுரம் அடிச்சிருக்கு, ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லல. அம்மா இங்க பாரு, எழுந்து உட்காரு. இப்படி எழுந்துடி, எழுந்து இப்படி மெல்ல உட்காரு உட்காரு பாரு. ஐயா நீ துடி தண்ணி வச்சு எடுத்துட்டு வா, இந்த கொஞ்சம் கொடுத்து பாக்க குடிக்க. இரு மறிக்குழந்தை வாரா, இரு பிள்ளை அப்படியே பத்திரமா உட்கார வை. என்னடி செய்து, என்ன செய்துன்னு சொன்னதானே தெரியும். என்னன்னு தெரியல, ராத்திரிக்கு சரியா ஜுரம் லைட்டா அடிச்சது. அப்புறம் மாத்திரை போட்டு பார்த்தேன், மேலுக்கு மேலே ஜுரம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சரி பிள்ளைகளுக்கு சமைக்கணும்னு எழுந்து வந்தேன், என்னால் நிற்கவே முடியல. சோறு அடிக்குதுன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்க கூடாது. காலையில எழுந்த நேரத்துக்கு எல்லா வேலையும் முடிச்சிருப்பேன்ல. சரி சரியா போயிடும்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன். என்னால் முடியல. சரிம்மா சரி நீ ஒன்றும் இது பண்ணிக்க வேணாம். இந்தா வெண்ணி எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துக்க. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு இந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர 2 பேரும். இல்லை வேணாம், ஆஸ்பத்திரிக்கெலாம் போக வேணாம். இந்த உங்கள் மாமா மாத்திரை வாங்கி கொடுத்தாரு, அது இருக்கு, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்தா தேவலாம். இவ ஒருத்தி ஆஸ்பத்திரிக்கு போவா பயந்துக்கிட்டு கிடப்பா. சரி எழுந்து வா வந்து கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துரு, சரியா போவோம். கஞ்சி வச்சு தரேன், கொஞ்சம் தெம்பா குடி. டீ போடட்டுமா? வேணாத்த வாயெல்லாம் கசக்குது, கொஞ்சோண்டு இஞ்சி தட்டி போட்டு கொடுக்குறமா. வாய் கசப்பு அதெல்லாம் இருக்காது. நீ எது கேட்டாலும் வேணாம்னு தான் சொல்லுவேன். நான் ஒரு முட்டை சிரிக்கி அது தெரியாம உனே அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி. எழுந்து வா ஆத்துமா, மெல்ல அப்படியே மெதுவா என் கையை பிடிச்சிக்கிட்டே வா, சரியா? இங்கே ஊந்துடாதம்மா. யோ நீ வரையில அப்படியே உலைக்கு தண்ணி போடியா, பிள்ளைகளுக்கு புளிச்சோரை கட்டி கொடுத்து அனுப்பலாம். இல்லத்த வேணாம், நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். இந்த ஒரு 8 ராது காட்ட சொல்லிட்டீங்கன்னா அவ வந்து பாத்துக்குவா. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் படுப்போ. எனக்கு எதுவும் செய்ய தெரியாத மாதிரிதான் ராதி காட்ட சொல்லு ஜோதி காட்ட சொல்லுன்னு வா. கொஞ்சமாவது வீட்டுல இருக்கிற பெரியவங்க பேச்ச கேட்கணும், இல்லாட்டி இப்படித்தான் அவதிப்படணும். மழை நாள் ஆயிடுச்சு, வாரத்துக்கு ஒருக்கா பிள்ளைகளுக்கு கசாயம் வச்சு கொடு. நீ செத்த குடிடி, வயசானவங்க நாங்க 2 பேர் இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் கொடு. இந்த பப்பாளி இலை நொச்சி தழை எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வைன்னு தலைபாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டுக்கிட்டியா? ஒன்னா ஆகாதுன்னு சொன்னேன். இப்ப பாரு யாரு கிடக்குறது. அவா இவங்க தான் மேனேஜர். வணக்கம் சொல்லு. வணக்கம் சாரு. வணக்கம். எங்க நாத்தனா, நாங்க 2 பேரும் லோன் எடுக்க போறோம் சாரு. லோன் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லம்மா, சரியா நேரத்துக்கு கட்டிடணும். அதெல்லாம் சூப்பரா செஞ்சிருவோம். உங்களுக்கு எந்த குறவும் வராது. அப்புறம் அன்னைக்கு போன்ல பேசுறப்ப ஒரே நல்ல லோன் பணம் ஏறிடும்னு சொன்னீங்க, அது உண்மைதானா? ஆமாமா, ஒரு கையெழுத்து மட்டும் வந்து போட்டீங்கன்னா போதும், ஒரே நல்ல பணம் அக்கௌண்ட்ல ஏறிடும். லோன் பணம் 5 லட்சத்துல இருந்து 20 லட்சம் வரைக்கும் எவ்வளவு வேணா நீங்க எடுத்துக்கலாம். 5 லட்சத்துக்கு மேல வேணும்னா சூரட்டி கையெழுத்து வேணும். அப்படியே இல்லைன்னா வீட்டு பத்திரம் ஆடு மாடு இருந்துச்சுன்னா அதுக்கு லோன் தருவோம். வசந்தி சொல்லு. இதே மாதிரிதான் உன் அண்ணங்காரனை யாருக்கிட்டயே லோன் வாங்குறோம்னு சொன்னா, அவையெல்லாம் இதேதான் கேட்டாங்க. நீ கொடுத்துருவ, நான் என்ன மட்டும் செய்யறது? எந்த மாடு மக்களை காட்டுறது, எந்த ஊடு இடத்த காட்டுறது?
பேசிக்கலாம் இரு பேசிக்கலாம். வாயை திறந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்றாத. ஜாரு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு நிலம்பலாம் நிறைய இருக்கு. எங்க நாத்தனா இருக்கல, அது வந்து உள்ளுக்குள்ளேயே ஊர் உள்ளாரியே சொந்த தாய் மாமா மோனே கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அதான் எங்க அண்ணன். நாங்க ஒன்னோட ஒன்னா தான் இருக்கோம். எங்களுக்குன்னு சொத்து பத்திரம்லாம் எதுவும் இல்லை. பங்கு பாகமெல்லாம் எதையும் பிரிக்கல. அதனால நீங்கதான் என்ன பண்றதுன்னு பார்த்து முடிவு பண்ணணும். என்னம்மா நீங்க எப்படி சொல்றீங்க? இதா நிக்கிறல்ல என் நாத்தனா, இவ அப்பாவோட தங்கச்சி தான் என் அம்மா. சொந்த மாமனை கட்டிக்கிட்டா. அப்புறம் என் அம்மாவுக்கு சேர வேண்டிய சொத்தும் நாங்க எங்க மாமன் கிட்டயே கொடுத்துட்டோம். எங்க மாமாவும் எங்க சின்ன மாமாவும் அண்ணன் தம்பி. தெரியுதா? இப்ப நானும் என் மாமனை தான், சொந்த மாமனை தான் கட்டிக்கிட்டேன். அதனால சொத்து பத்துன்னு நாங்க எதுவும் போய் நிக்கல. பத்திரம் இப்படி கேட்டீங்கன்னா என்ன பண்றது? நீங்க தான் ஏதாவது முடிவு சொல்லணும். அம்மா ஒண்ணு பத்திரம் இருக்கணும், இல்லனா நீங்க வாங்குற லோனுக்கு ஒருத்தவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இதுதான் முடிவுமா. அதுக்கு ஒரு கையெழுத்து மட்டும் அவங்க போட்டாங்கன்னா போதும், எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரியா? கிளம்புறமா? என்னடி தங்க, ஒரே நல்ல பணம் அக்கௌண்ட்ல ஏறிட்டுனதும் நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். இந்த ஆள் என்ன இப்படி காலை வாரி விட்டுட்டு போறான். இப்ப நம்ம என்ன பண்றது? யாருக்கிட்ட போய் கையெழுத்து வாங்குறது? நம்ம ஏன் அடுத்தவங்கிட்ட போய் வாங்கணும்? ஏன் அப்பா அத்தா கிட்ட கேட்கும். எல்லாம் அவைய பேர்ல தானே இருக்கு. சித்தப்பன் சொத்தும் எங்க அப்பா கிட்ட தான் இருக்கு. என் மாமியா சொத்தும் என் அப்பா கிட்ட தான் இருக்கு. என் அப்பனை பிடிச்சா போதும், இப்ப எல்லாம் தானா வரும். உங்க அப்பா உங்க அம்மாவை கூட ஒரு பங்குல சேர்த்துக்கலாம். உங்க அப்பன்னு சொல்ற பத்தியா நீ? போடி, நம்மளாம் எந்த காலத்திலயும் முன்னேற முடியாது. நமக்கு யாரும் எதுவும் செய்யவும் மாட்டாங்க. காலத்துக்கும் இப்படியே கஞ்சியா குழ குடிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதான், கடனை வாங்கிக்கிட்டு. கேட்க வேண்டிய இடத்துல கேட்கறேன், கையெடுத்த வாங்குறேன். பாக்கும் நீ கூட பரவாயில்ல, போய் கேட்டா தருவாங்க. நான் அப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த கிழவிக்கிட்ட சரியான சண்டை போட்டேன். எப்படி தருவாங்க எனக்கு? நான் இருக்கல, நீ ஏன் கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். ராதிகா, ஏ ராதிகா, எங்கடி இருக்க? பாடி வெளிய. நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? உங்களுக்கு என் வீட்ல என்ன வேலை? வெளில போங்க, மரியாதையா வெளில போங்க. என்னடி என்ன? இங்கே இருந்தனாலும் முடிவு பண்ணிட்டியா? சொல்றியே, அங்க புள்ளைய விட்டுட்டு வந்துட்டா புள்ளைய யார் பாத்துக்குவா? ஆமா, உங்க அம்மா தானே பிள்ளைய கொடுத்துட்டு போடின்னு புடிங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன? என்னால உங்க கூட இனிமே வாழ முடியாதுங்க. ஏய், வாழ முடியாதுன்னா அப்ப கையெழுத்து போடு பத்திரத்துல. தாராளமா போட்டு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா என் பிள்ளை என் கூட தான் இருக்கணும். உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு நான் என்ன நீங்க வச்ச அடிமாடா? நீங்க என்னை நல்லா பாத்துக்குவீங்கன்ற ஒரே காரணத்துல தானே உங்களை நம்பி வந்தேன். ஆனா என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறீங்க. என்ன நான் உன்னை கடுமைப்படுத்துறேனா? நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. நான் என்ன தினமும் வந்து உன்னை எழுத்து போட்டு அடிக்கிறேனா? இல்ல வெளில பொண்ணு தெருல தத்துறேனா? நீ தாண்டி என்னைய கொடுமைப்படுத்துற. ஏதோ 4 நாள் வேலைக்கு போலன்றதுக்காக உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறியா? ஒரு சின்ன கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டியா? என்னது 4 நாள் வேலைக்கு போகலையா? உங்க மனசாட்சியை தொட்டு நீங்களே சொல்லுங்க. 2 வருஷமா நீங்க வீட்டுல உட்காந்துருக்கீங்க. நானும் கை குழந்தைய விட்டுட்டு என்னால முடிஞ்ச அளவு வேலை பார்த்து எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு பெருசாவே தெரியலையா? ஒரு நாள் வேலைக்கு போனாலும் அந்த காசை வச்சு குடிக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா இதுவரை? ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? உலகத்திலேயே நான் மட்டும்தான் குடிக்கிற மாதிரி பேசுற. என்ன நான் மட்டும்தான் குடிக்கிறேனா? நீங்க மட்டும் குடிக்காரன்னு நான் சொல்லலைங்க. எவ்வளவு பேர் குடிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீங்க ஏன் இப்படி குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் படுற கஷ்டத்தை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இருக்கீங்க? நம்ம வீடு கட்டினதுக்காக உங்க அம்மாவோ அப்பாவோ இந்த 1 ரூபான்னு கொடுத்து உதவி பண்ணாங்களா? எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. சரி, அதெல்லாம் போனா போகுது. எல்லாத்தையும் முடிச்சு வீட்டையும் கட்டிட்டோம். அதுக்காக நம்ம எத்தனை பேர்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம். என் அக்காவோட நகையை வாங்கி அடவு வச்சிருக்கோங்க. அதை பத்தி ஒரு நாள் கூட யோசிக்கல. நீங்க என்ன சொல்லி என் அக்கா கிட்ட நகை வாங்க சொன்னீங்க? 2 மாசத்துல திருப்பி கொடுத்துடலாம் ராதிகா. உன் அக்கா ராசாத்திக்கிட்ட நகையை வாங்கிட்டு வான்னு சொன்னீங்களா இல்லையா? நான் நகை வாங்கின விஷயம் இதுவரையும் மாமாவுக்கு கூட தெரியாது. ஆனா இப்ப 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க? ஏன நோட்டீஸ் அவ வீட்டுக்கு போனா எல்லா உண்மையும் தெரியும். ஆனா நீங்க ஒரு மாசம் ஒரு 10,000 கொடுத்தா கூட இந்நேரத்துக்கு அந்த நகையை வச்சு வாங்கின 50,000 கடத்தை அடைச்சிருக்கலாம். எதை பத்தியும் யோசிக்காம எந்த கவலையும் இல்லாம உங்க விருப்பத்துக்கு ஜாலியா இருக்கீங்க. எதுவும் நான் கேட்க போனா கூட நான் ஆம்பளை அப்படிதான் பண்ணுவேன்னு அதிகாரம் வேற. என்னடி என்ன வாய்க்குழப்பு ரொம்ப அதிகமாயிருச்சு, மேல கைய வைக்கணுமா? உங்க விருப்பத்துக்கு நீங்க நினைக்கும் போதெல்லாம் அடிக்க இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது. இப்ப நான் என் வீட்டுல இருக்கேன். வாங்கின கடன் எல்லாம் நானே அடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க வெளியில போங்க. குழந்தைய கொடுத்தாலும் கொடுங்க, நீங்க வளர்த்தாலும் வளங்க. அதை பத்தி நான் இனிமே எதுவும் பேச போறது கிடையாது. என் கடனை அடிச்சுட்டு என் பிள்ளைய வாங்கிக்க எனக்கு தெரியும். எல்லாரும் வந்து நீங்க அசிங்கப்பட்டு போறதுக்கு முன்னாடி நீங்களா போயிட்டா நல்லது. பாத்துக்கிறேன்டி, பாத்துக்கிறவன. உன்னை நான் என்ன பண்றது மட்டும் நீ பாரு. உன்னை நடுத்தெருவுல நிக்க வைக்கலனா இல்லையான்னு பாருடி. இந்த ஆக்கட்டு ரசமும் ஜோறும் போட்டு நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 2 மணி நேரம் குடி. வேணாத்த, என்னால சாப்பிட முடியலத்த. சாப்பிட முடியல அப்படியே கடந்துட குடல என்னத்துக்காக வருதே? கொஞ்சோண்டு குடிடி, உடம்புக்கு அப்ப என்ன தெம்பு கிடைக்கும்? வாயெல்லாம் கசக்கம்னு சொல்லிதான் ரசம் வச்சேன். கொஞ்சோண்டு ரசம் சோறு சாப்பிடுமா. ஆகட்டுமா. வேணாத்த தங்கால இந்தா சாப்பிடுமா. சாப்பிட்டாதானே உன் உடம்புக்கு தெம்பு.
ஆஸ்பத்திரிக்கும் வர மாட்டேன், சோறும் சாப்பிட மாட்டேன். இட்டி என்னடி நீ? ஒருவேளை நான் கொடுக்கறது உனக்கு பிடிக்கலையோ? சரிதா, இது தெரியாத ஒரு முட்டாளா இருந்துட்ட பாரு. என்னைக்குமே மாமியார் அம்மாவா ஆயிட முடியாது இல்லையா? உன்னைய பேசுற நேரமெல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி ஊட்டி விட்டா உனக்கு எப்படி சோறு இறங்கும்? அதை கூட புரிஞ்சுக்காத முட்டாச்சரிக்கையா இருந்துவிட்டேன். சரிம்மா மன்னிச்சிரு. உன் மாமனாரை கூப்பிட்டுட்டு வரேன், அவர் சாப்பாடு கொடுப்பாரு, சாப்பிடு. ஏத்த அப்படி எல்லாம் பேசுறியா? நான் கொடுத்தாதான் நீ சாப்பிட மாட்டேங்கிறிய. எப்பவும் அம்மா வேற மாமியா வேற தானே. எந்த மாமியாரும் மருமவளை அம்மா மாதிரி பாத்துக்க முடியாது இல்லையா? அப்படிலாம் இல்ல அத்த. மாமியானாலே கொடுமைக்காரி தாங்கிற கதை உலகத்துக்கே தெரிஞ்சது. இல்லைன்னு சொன்னா யாரும் அதை நம்பவா போறாங்க? ஏத்தா, நீங்களே எனக்கு ஊட்டி விடுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களை அப்படியெல்லாம் நினைக்கல.